தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை ஒரு வழியாக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது. இருப்பினும் 7 தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு நெல்லை, மயிலாடுதுறை தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருப்பது கட்சிக்குள் இருக்கும் கோஷ்டி மோதலை அப்பட்டமாக்கியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸ் மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் காங்கிரஸ் தலைமை மட்டும் தமிழக வேட்பாளர்கள் குறித்த விவரங்களை வெளியிடாமல் 3 கட்ட வேட்பாளர்களை அறிவித்திருந்தது. திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட கரூர், சிவகங்கை, திருவாரூர் போன்ற தொகுதிகளில் யாரை வேட்பாளராக நிற்க வைப்பது என குழப்பத்தில் காங்கிரஸ் தவித்தது. குறிப்பாக கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட் வழங்கக்கூடாது என கட்சிக்குள்ளேயே குரல்கள் வலுத்தன. அது மட்டுமல்லாமல் கார்த்தி சிதம்பரத்துக்கு சிவகங்கை தொகுதி வழங்கக்கூடாது என திமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாகவும், அதை மீறி திமுக தலைமை தொகுதியை ஒதுக்கியிருப்பதால் அவர்களின் ஆதரவை பெற முடியாமல் காங்கிரஸ் தவித்து வருவதாகவும் கூறப்பட்டது. இதே நிலைதான் ஜோதிமணிக்கும் கரூரில் ஏற்பட்டது. அங்கேயும் உட்கட்சி பூசல் வலுத்து சக காங்கிரஸ் கட்சியினரே ஜோதிமணிக்கு சீட் வழங்க எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 7 தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. கரூரில் ஜோதிமணிக்கும், சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரத்துக்கும் சீட் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் கே. கோபிநாத், கடலூரில் விஷ்ணுபிரசாத், விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர், கன்னியாகுமரியில் விஜயவசந்துக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்டார் தொகுதியாக மாறியுள்ள விருதுநகரில் தொடர்ந்து 3 முறை சிட்டிங் எம்பியாக உள்ள மாணிக்கம் தாக்கூர் பாஜக சார்பில் களமிறங்கியுள்ள ராதிகா சரத்குமாரையும், தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜயபிரபாகரனையும் எதிர்கொள்கிறார். இதே வேளையில் திருவள்ளூர் தனித்தொகுதியில் எம்பி விஸ்வநாதனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரசின் சென்ட்ரல் வார் ரூம் தலைவரும் முன்னாள் IPS அதிகாரியுமான சசிகாந்த் செந்திலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறையும் நெல்லையும் காங்கிரசுக்கு புதிதாக ஒதுக்கப்பட்ட தொகுதி என்பதால் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இழுபறி நீடிப்பதற்கு சில காரணங்கள் கூறப்படுகிறது. இதில் மயிலாடுதுறையில் பிரவீன் சக்கரவர்த்தி MP சீட் வாங்க முயற்சித்து வருவதாகவும், அதே நேரத்தில் ஏற்கனவே MP-யாக இருந்த மணிசங்கர் ஐயரும் மண்ணின் மைந்தன் என்று களத்தில் குதித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் கடலூரில் வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நாசே ராமச்சந்திரனுக்கு மயிலாடுதுறையாவது தாருங்கள் என கேட்டுள்ளதால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே மும்முனை போட்டி நிலவுகிறது. நெல்லையில் பாஜக சார்பாக ஸ்ட்ராங் வேட்பாளராக சொல்லப்படுகிற நாயனார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். இங்கு ஸ்ட்ராங் வேட்பாளராக இருந்த திமுகவின் ஞான திரவியத்துக்கும் இம்முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் காங்கிரஸ் தங்கள் சார்பாக ஸ்ட்ராங் வேட்பாளரை களமிறக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நெல்லையை பொறுத்தவரை ராபர்ட் ப்ரூஸுக்கும் பால்ராஜுக்கும் வாய்ப்பு வழங்கலாம் என சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரசில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது.